ஒரு பாரத பிரதமர் வந்து அன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு வரும்போது எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருந்துச்சு? பிரதமர் வர்றதுன்றது ஒரு பெரிய விஷயந்தாங்க. உங்கள் மேலே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பாசமாக இருப்பாரோ? என்ன சொல்லி கூப்பிடுவார்? Priyar Maniyamma Institute of Science and Technology, Tanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics and industrial automation. Right Action. RMKV Wedding Sets. அன்றும் என்றென்றும். வயிற்றுலையா மலச்சிக்கலா? இனி கவலை வேண்டாம். ராஜ்லாக்ஸ் கேப்சூல்ஸ். கான்டாக்ட் 9600426500. அரசியல் யார் ரொம்ப நண்பர் அப்படின்னா? அரசியலில் நண்பர்கள்னா எனக்கு பொறுத்தளவுக்கு எல்லாருமே நண்பர்கள் தான். மாதிரி இது வந்து டஃப்பான கொஸ்டின் தான். பாரத பிரதமர் வந்து அன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு வரும்போது எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருந்துச்சு? பிரதமர் வர்றதுன்றது ஒரு பெரிய விஷயந்தாங்க. அது குறிப்பாக நம்ம தமிழர் ஒருத்தர் வீட்டில் வந்து தமிழ் பண்டிகையை கொண்டாடும் பொழுது எவ்வளோ பெரிய ஒரு காட்ஸ் கிஃப்ட் தான் அது. உங்கள் மேலே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பாசமாக இருப்பாரோ? என்ன சொல்லி கூப்பிடுவார்? இப்போ சமீப நாட்களில் இந்த தோட்டத்தில் பார்க்க முடியுது சார். என்ன சார் காரணம்? அது ஒன்றும் இல்லைங்க, கோயிலுக்கு போயிருந்தேன் திருப்பதிக்கு. சரி, நம்ம ஒரு முடி காணிக்க கொடுத்துருந்தேன். ஒருத்தர் கொடுத்தாரு, போட்டு பாருங்க நல்லா இருக்கான்னு நான் கேட்டாரு. போட்டு பார்த்தா நல்லா இருந்தது. சரி, அது அப்படியே நான் ஜூனியர் வக்கீலாக இருக்கும் பொழுது ஃபஸ்ட்டு மெட்ராஸில் இருந்ததுனால ஸ்கூட்டி தான் வாங்கினேன். ஏன்னா அந்த ஓட்டுறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்ட்டு. அதுக்கு பிறகு ஒரு ஸ்விஃப்ட் கார் வாங்கினேன். இப்போ அரசு கார்களை தவிர்த்து ஓனாக யூஸ் பண்ணுறதுனா ஸ்விஃப்ட் மட்டும்தான். ஸ்விஃப்ட்டு அது. ஆனால் நிறைய இது மாதிரி கார் கலெக்ஷன் அப்படின்னு நாங்கள் நினச்சோம். இது மாதிரி கார் கலெக்ஷன் ப்ரைவேட்டாக இருக்கும். எளிமையான வாகனங்கள். பரவாயில்ல சார். இதுக்கு முன்னாடி வந்து இப்போ நிறைய இது மாதிரி நீங்கள் வந்து பேட்டிகள் கொடுத்துருக்கீங்க, தினமும் செய்தியாளர்களை சந்திச்சுட்டே இருக்கீங்க, போயிட்டுருக்கீங்க. இது மாதிரி மீம்ஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு பார்க்க முடியுதில்ல, அதை நீங்கள் அதை கவனத்தில் எடுத்துப்பீங்களா? நான் கடந்து போயிடுவோங்க. எனக்கு பார்த்து நீங்கள் ரொம்ப சிரிச்சது இருக்கும். சிரிச்சிருக்கேன். என்னை எவ்வளோ திட்டினா ரொம்ப நல்லா சிரிப்பேன். பார்லிமெண்ட் செஷன் டைமில் அங்கே இருக்கிற நார்த் இந்தியன் எம்பிஸை நாங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு தோசை, இட்லி. ஆனால் சொந்த கட்சிக்குள்ள தான் இல்லை, எல்லா கட்சியும் கூப்பிடுவோம். அப்படிங்களா? எல்லா கட்சியும் எதிர்கட்சியாக இருந்தாலும் அது மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் உள்ள எம்பிக்கள் உங்கள் வீட்டில் வந்து சாப்பிட்ட அனுபவம் யாராச்சும்? நானும் போனதில்லை, அவங்களும் வந்ததில்லை. 5 years பிஃபோர்லாம் நான் ஃபோட்டோஸில் பார்க்குறேன். அந்த பேண்ட் ஷர்ட் அப்படிங்கிறது பர்ஃபெக்டாக அந்த இது வரைக்கும் போட்டிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். பட்டியல் ஆணைய துணைத் தலைவராக இருக்கிறவர்களும் பேண்ட் ஷர்ட் போட்டேன். இப்போ முழு நேரமாக அந்த வேஸ்ட் சட்டையை விட்டு வேஸ்ட் சட்டை தான். டெல்லியில் கூட ஈவன் ஃபாரின் போனால் கூட வேஸ்ட் சட்டை தான். நான் கான் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இன்டர்நேஷனல் லெவலில் நம்பர் 1 ஃபிலிம் ஃபெஸ்டிவல்னா கான் ஃபிலிம் ஃபெஸ்டிவல். அவங்களுக்குன்னு ஒரு ட்ரெஸ் கோடு இருக்குது. ஆனால் அந்த ட்ரெஸ் கோடில் நம்ம ஃப்ரான்ஸ் அம்பாசிடர் போயிட்டு இது மாதிரி எங்கள் மினிஸ்டர் தான் வருவார் அப்படின்ட்டு ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி நேஷ்னல் அட்டையர் இது. கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கு நம்ம சந்திக்க இருக்கிற சிறப்பு விருந்தினரை பற்றி ஒரு சிறிய முன்னோட்டம் கொடுக்கணும் அப்படின்னா, நாமக்கல் மாவட்டத்தில் கோனூர் அப்படிங்கிற ஒரு குக்கிராமத்தில் விவசாய கூலிகளுக்கு ஒரு முதலாவது மகனாக பிறந்து பல பொறுப்புகள், ஏபிவிபி, ஆர்எஸ்எஸ், வழக்குரைஞர், தேசிய பட்டியல் ஆணையத்தோட துணைத் தலைவர், தமிழக பாஜக தலைவர் அப்படின்னு பல பொறுப்புகளில் இருந்து இன்னைக்கு மத்திய இணையமைச்சராக இருக்கக்கூடிய எல் முருகன் அவர்களை சந்திக்க தான் அவருடைய சென்னை இல்லத்திற்கு முன்பாக இப்போ நின்றுட்டு இருக்கோம். வழக்கமாக அவர் தன்னுடைய காலை நடைப்பயிற்சி அப்படிங்கிறது தொடங்கிட்டாங்க. இன்றைய ஒரு நாள் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் இன்றைக்கி அவர் கூடவே பயணம் பண்ணி டே வித் சென்ட்ரல் மினிஸ்டர் அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியை நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம். தொடர்ந்து பார்ப்போம், வாங்க பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். இந்த கடுமையான பணி சூழல்லையும் உங்களுக்காக நேரம் ஒதுக்கி நேர்காணலுக்கு ஒத்துழைப்பு தந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப சந்தோஷம் உங்கள் கூட பேசுகிறது. இன்றைக்கி வழக்கமாக காலையில் எத்தனை மணிக்கு சார் உங்களுடைய நேரம் அப்படிங்கிறது தொடங்கும்? ஆக்சுவலாக டிபெண்ட் ஆகுங்க. சில நாள் வந்து நான் வந்து மார்னிங் ஃப்ளைட் பிடிக்கணும் அப்படின்னா, ஏன்னா ஜென்ரலாகவே நாங்கள் நிகழ்ச்சி டெல்லியிலேருந்து கிளம்புறதா இருந்தால் மார்னிங் ஃப்ளைட்டு பிடிக்க வேண்டியிருக்கும். 6 மணிக்கு ஃப்ளைட் பிடிக்க வேண்டியிருக்கும். ஸோ அப்போ எர்லி மார்னிங் 4 மணி 4:30க்கு எந்திரிக்க வேண்டியிருக்கும். ஸோ எந்திரிச்சு ரெடியாகி வந்து எங்கள் ஃப்ளைட்டு பிடிச்சி அப்புறம் அந்த ஊரில் வந்து அங்கே போகணும். அப்போது வந்து நான் டெல்லியில் இருக்கும் பொழுது கம்பல்சரி என்னுடைய மார்னிங் வந்து வாக்கிங் பண்ணிடுவேன். பட் டெல்லியிலலாம் இந்த மாதிரி
ட்ராவலில் இருக்கும் பொழுது அங்கே போய் ரீச் ஆகிட்டு அந்த ஊரில் பண்ணுவேன். பட் இன்றைக்கி நான் சென்னையில் இருக்கிறதுனால சரி காலையில் என்னுடைய 6 மணிக்கெல்லாம் ரெகுலராக எங்கள் இது எழுந்திரிச்சோன்னே வாக் பண்ணுவேன். வாக் பண்ணிவிட்டு கொஞ்சம் யோகா, கொஞ்சம் எக்ஸசைஸ் அதை முடிச்சுட்டு அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு ரெடி ஆகிட்டு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் நியூஸ் பேப்பர் எங்கள் ஐஎன்பி மினிஸ்டர்ன்றனால ஸோ நியூஸ் பேப்பர் ப்ரீஃபிங் இருக்கும். எங்கள் ஆஃபீஸர்ஸ் அன்றைக்கி நியூஸ் அனலைசர்ஸ் என்னென்ன நியூஸ் என்னன்றதெல்லாம் ஒரு நியூஸ் அனலைசர்ஸ் இருக்கும். அது முடித்த பிறகு பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டு ஸோ உடனே எங்கள் அந்த ரொட்டீன் வேலைக்கு கிளம்பிடுவோம். ஆனால் சில பேர் தனிமையை விரும்புவாங்க. நடைபயிற்சி மேற்கொள்ளும்போது கூட அடுத்து ஏதாச்சும் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறதா இருக்கட்டும், இன்னைக்கு ப்ரோக்ராமுக்கு ஏதாச்சும் யோசிக்கிறதுக்காகவே அது மாதிரி உங்களுக்கு எதுவும் பழக்கம் இருக்கா? இல்லை, கண்டிப்பாக நான் என்னுடைய டேவை இந்த வாக்கிங் நேரத்துலையும் என்னுடைய டே பிளான் பண்ணுவேன். ஸோ ஆல்ரெடி இதாக இருக்கும், அதில் இன்னும் எப்படி என்ஹான்ஸ் பண்ணுறது, வேறு ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா? இன்றைக்கி டிஜிட்டல் இந்த காலத்தில் நிறைய சாதகமும் இருக்குது, அந்த அளவுக்கு பாதகமும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வருங்காலத்தில் உங்கள் மினிஸ்ட்ரிக்கு கீழே வரதுனால கேட்குறேன், யூடியூபுக்கு அதுக்கெல்லாம் ஒரு தணிக்கை அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாமா, இருக்குமா என்ன சார்? ஆக்சுவலாக நம்ம நாடை பொறுத்தளவுக்குங்க நிறையா பேர் பார்க்குறது கண்ட்ரோல் பண்ணணும் அல்லது தணிக்கை பண்ணணும் அப்படின்னு. பட் ஆனால் நம்ம நாட்டினுடைய கான்ஸ்டியூஷனல் ஃபவுண்டர்ஸ் ரொம்ப ப்ரெஸ்ஸுக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க. அந்த ஃப்ரீடம் நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அடிப்படை உரிமையில் இருக்கிறது. ஸோ அடிப்படை உரிமை, அதாவது ரைட் டு எக்ஸ்பிரஷன், ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சு, ஸோ இதெல்லாம் ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இருக்கிறதுனால ஸோ சில விஷயங்கள் நம்ம ரொம்ப யோசித்து தான் பண்ண வேண்டியிருக்கும். அதாவது எடுத்தோம் அப்படிலாம் பண்ணிட்டு நிறைய விமர்சனங்கள், அதை நம்ம காக்கப்பட வேண்டியிருக்கு. அதே நேரத்தில் நாட்டுக்கு எதிரான யாராவது ஏதாவது செய்திகள் அல்லது நாட்டுக்கு எதிரானது, நாட்டினுடைய ஒற்றுமை அல்லது தேசத்தினுடைய இறையாண்மை அல்லது நம்மளுடைய ஃப்ரெண்ட்லி கண்ட்ரி கூட அந்த கண்ட்ரி பற்றி விமர்சனம், ஸோ இதெல்லாம் நம்ம டாலரேட் பண்ண முடியாது காரணத்தை கொண்டும் கூட. ஸோ அதுலையெல்லாம் நம்ம ஸ்ட்ரிக்டான நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அது ஒரு பக்கம் இருக்கிறது சார். அது மாதிரி நீங்கள் இளைஞராக இருக்கும் போதே ஏபிவிக்கு வந்துடுறீங்க, ஆர்எஸ்எஸ் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு அரசியல் சார்ந்த பணிகள்லையோ இல்லை உங்களுக்கு பிடித்தமான பணிகள் அப்படிங்கிறது மாதிரி நீங்கள் ஒரு சீரியஸ்குள்ளே வந்துடுறீங்க. அதுக்கப்புறம் இந்த நண்பர்கள் இப்போ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ மத்திய இணையமைச்சர், அதுக்கு முன்னாடி மாநில தலைவர், அதுக்கு முன்னாடி பட்டியல் அந்த ஒரு ஆணையத்தோட துணைத் தலைவர் அப்படின்னு இருக்கும்போது அந்த ஃப்ரெண்ட்ஸு கூடலாம் நேரம் செலவிடுறதுக்கும் உங்களுக்குன்னு சில பொழுதுபோக்குகள் அப்படிலாம் இருக்குங்களா? ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்ஸு கூட பொழுதுபோக்குன்றது எனக்கு ரொம்ப கம்மி தாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? ஃப்ரெண்ட்ஸுன்றது கூட என்னுடைய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் 1-2 பேர் அப்பப்போ 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி இல்லை திடீர்னு எப்போயாவது எங்கேயாவது இப்போ கோயம்புத்தூர் போகிறேன்னு வைங்க, என் கூட காலேஜில் படித்தவங்க அல்லது அந்த மாதிரி இருந்தால் அவங்கள கூப்பிட்டு பேசுவேன். இங்கே சென்னையில் வழக்கமாக எப்போயாவது கூப்பிட்டு பேசுவேன். அரசியல் யார் ரொம்ப நண்பர் அப்படின்னா? அரசியலில் நண்பர்கள்னா எனக்கு பொறுத்தளவுக்கு எல்லாருமே நண்பர்கள் தான். மாதிரி இது டஃப்பான கொஸ்டின் தான். பட் நான் என்னை பொறுத்தளவுக்கு நான் எல்லாரு கூடயும் ஒரு நல்ல உறவு முறை வச்சுருப்பேன். பட்டு எனக்குன்ட்டு சில விஷயங்கள் அரசியல் ரீதியாக எங்களுடைய ஆர்எஸ்எஸில் எனக்கு வழிகாட்டுதல் கொஞ்சம் இருக்கிறாங்க, அவங்கக்கிட்ட நான் பேசிக்குவேன். அப்படி ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பொறுத்த அளவுக்கு என்னுடைய அரசியல் இதை நான் டிஸ்கஸ் பண்ண மாட்டேன். சின்ன ஒரு ஸ்பேஸாக தான் இருக்குது வீடு. ஆமாம், 2 பெட்ரூமு, அங்கே இன்னொரு சின்ன பெட்ரூம், 3, அவ்வளோதான். பயங்கர வேர்த்திருக்கேன் சார். இது பூஜை பண்ணதுங்களா? நான் ஜென்ரலாக கொஞ்சம் சுடு தண்ணியில் குளிப்பேன். ஓ, அது அப்புறம் பூஜை பண்ணுறது சுடு தண்ணி அதில் அப்படி. அதான் இப்போ நாங்கள் வந்ததுலேருந்து பார்த்தோம் அந்த ஒரு அவ்வளோ ஒரு ஈடுபாடா அந்த பக்தி பயம் அப்படிங்கிறதுல சின்ன வயசுலேருந்து நல்லா பெரியவங்க சொல்லி கொடுத்தது எங்கள் தாத்தா தினந்தோறும் இருக்கும் இந்த மாதிரி பூஜை அப்படிங்க பண்ணுறது. ஆனால் வீட்டுக்குள்ளே வந்தாலே திரும்புகிற பக்கம்லாம் ஏதாச்சும் ஒரு ஸ்டேச்சு மாதிரி ஏதாச்சும் ஒரு சாமி புகைப்படங்களை தான் பார்க்க முடியுது. அதுதான் சொன்னேன், எங்கள் சின்ன நம்ம எக்ஸ்ட்ராவே நாங்கள் பாரம்பரியமாகவே ஒரு வைஷ்ணவர் சார்ந்தவங்க. ஸோ பெருமாள்ன்றது எங்களுக்கு குலதெய்வம். ஸோ எங்கள் தாத்தா என்னுடைய அப்பாவுடைய அப்பாவெல்லாம் பெருமாள் கோயில், மதுரை வீரன் கோயில் அதுக்கெல்லாம் பூஜை செஞ்சு அவங்கள்ட்ட அப்படியே பழகி அப்படியே வந்தது தான்.
ஓகே, நாங்கள் கூட பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டோம். ம். இவ்வளோ நிறைய பேர் சாப்பிட்றாங்க. வரவங்களுக்கு டெய்லியும் இது இருக்குமா சார்? இது ஆக்சுவலாக கொரோனா டைமில் ஆரம்பித்தேங்க. கோவிட் டைமில் நான் ஸ்டேட் பிரசிடென்ட் ஆனோடனே இந்த கிச்சன் ஆரம்பித்தோம். அப்போ மோடி கிச்சன் ஆரம்பித்தோம். ஓ, ஸோ அந்த கிச்சன் இன்றைக்கி வரலும் கண்டினியூ ஆகிட்டு இருக்குது. அது சரி, நம்ம கண்டினியூவாக காலைல இப்போ ஏன்னா திடீர்னு வெளியூர்லேருந்துலாம் வருவாங்க. மதுரை, நாமக்கல், அங்கே இருந்தால் கோயம்புத்தூர்லாம் வருவாங்க. ஸோ அவங்க பக்கத்தில் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் இறங்கி அப்படியே இங்கே வந்துடுவாங்க. ஸோ அவங்களுக்கு உணவு காலையில் மட்டுங்களா இல்லை இல்லை 3 வேளையும் எப்போ வந்தாலும், நான் இருந்தாலும் இல்லைனாலும் கூட யார் வந்தாலும் அவங்க சாப்பிட்லாம். இங்கே எங்கள் ஆஃபீஸ் எங்கிட்டு இருக்கும், எங்கள் ஆளுங்க இருப்பாங்க. யார் வந்தாலும் இப்போது ஏதாவது கிரீவன்ஸுக்கு வர்றாங்க, காலேஜ் லெட்டருக்கு வர்றாங்க, அவங்க வந்து எங்கள் ஆஃபீஸில் கொடுத்துட்டு சாப்பிட்டு தான் போகணுன்றது எல்லாருமே. இது நாங்கள் பெரியவங்ககிட்ட இருந்து கற்றுது. நீங்கள் சொன்னீங்க இல்லை, நான் சொன்னேன்ல உங்களுக்கு யாரை பிடிக்கும் இன்ஸ்பிரேஷனுங்க, எம்ஜிஆர் அவர்களில் சொல்லுவாங்க, அவங்க வீட்டுக்கு போனால் யார் கூட சாப்பிடாம வர முடியாது, வயிறார சாப்பிடணும். ஒரு பாரத பிரதமர் வந்து அன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு வரும்போது எந்த அளவுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருந்துச்சு? இந்த மாதிரி நிறைய பேர் வருவாங்க, வெளியில் சந்திக்கிறது வேற. அன்னைக்கு ஒரு இல்லத்துக்கு டெல்லிக்கு பிரதமர் வர்றதுன்றது ஒரு பெரிய விஷயந்தாங்க. அது குறிப்பாக நம்ம தமிழர் ஒருத்தர் வீட்டில் வந்து தமிழ் பண்டிகையை கொண்டாடும் பொழுது நம்ம வாழ்க்கையில் அந்த மாதிரி ஒரு சந்திப்பு, அந்த மாதிரி ஒரு என்ன எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னா ஒரு பிரதமர் வந்து சாதாரண ஒரு நம்ம வீட்டில் வந்து பொங்கல் கொண்டாடுறாருன்றது எவ்வளோ பெரிய ஒரு காட்ஸ் கிஃப்ட் தான் அது. அப்படி வந்து அவர் கொண்டாடும் பொழுது எங்கள் ஃபேமிலி, கட்சிக்காரங்க, அங்கே வந்த விருந்தினர்கள் எல்லாரும் ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். தமிழ் மேலே குறிப்பாக தமிழர்களுடைய பண்பாடு, தமிழர்களுடைய அந்த பண்டிகைகளில் இந்த அளவுக்கு அவருக்கு நாட்டம் இருக்கிறது, ஒரு பிடிப்பு இருக்கிறது என்பதை அது காட்டுச்சு. உங்கள் மேலே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பாசமாக இருப்பாரோ? என்ன சொல்லி கூப்பிடுவார்? இல்லை, ஜென்ரலாக தமிழர்கள் மேலேயே பாசமாக தான் இருப்பார். அது எல்லாரும் அமைச்சர் எப்பயுமே முருகன் பையா அப்படிம்பாரு. பையா நல்லா ஒரு தன்னுடைய குழந்தை எப்படி வச்சுருப்பாங்களோ அந்த மாதிரி வச்சுருக்காரு. ஓகே சார், போகலாம், நமக்கு டைம் ஆகுது. ஓகே ஓகே. இப்போ சமீப நாட்களில் இந்த தோட்டத்தில் பார்க்க முடியுது சார். என்ன சார் காரணம்? அது ஒன்றும் இல்லைங்க, கோயிலுக்கு போயிருந்தேன் திருப்பதிக்கு. சரி, நம்ம ஒரு முடி காணிக்க கொடுத்துருந்தேன். அதனால சரி கொஞ்சம் கேப் பண்ணும், வெயில் காலம் இல்லை, அதனால் ஒரு கேப் ஒன்று போடுவோம். ஒருத்தர் கொடுத்தாரு, போட்டு பாருங்கள் நல்லா இருக்கான்னு நான் கேட்டார். சரி போட்டு பார்த்தா நல்லா இருந்தது. சரி, அது அப்படியே ஆயிடுச்சு. இந்த வீடு வாடகைங்களா இல்லை கவர்மெண்ட் அலாட்மெண்ட்டுங்க? வாடகை. அதாவது கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு ரெண்டல் அக்கமடேஷன் கொடுப்பாங்க. அவங்க சர்வீஸ் இருக்கிறவர்களும் இங்கே இது பண்ணிக்கலாம். சார், இப்போ காலையில் 6 மணிக்கு தொடங்குனுச்சு உங்களுடைய வேலை பிடுங்கிறது. இவ்வளோ நேரம் ஆகிடுச்சு. எப்போவுமே இப்படி தான் இருக்குமா? அந்த சாப்பாட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறலாம் நீங்கள் இல்லை எப்பாச்சும் கிடைக்கிறப்ப சாப்பிட்றது தானே சார்? நான் ஜென்ரலாக சாப்பாட்டுக்குன்ட்டு ஸ்பெஷலாக இம்பார்ட்டன்ட் கொடுக்குறதில்ல. அந்தந்த டைமுக்கு ஆகும்போது நம்ம அந்த டைமுக்கு இதாயிரும். மார்னிங் கூட பல நேரம் நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் இன்னைக்கு ஸ்கிப் பண்ணிட்டீங்கல்ல, சாப்பிடல? பல நாள் ஸ்கிப் பண்ணுவேன். சில நாள் ஏதாவது ஒரு நட்ஸு அல்ல ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி கார்லேயே வச்சுக்குவேன். அப்புறம் அந்த காரில் இதாகிடும். இன்றைக்கி ஸ்கிப் பண்ணோம் காலைல. இப்போது நாங்கள் நம்ம ஓடிக்கிட்டே இருந்தோம். மணி ஆகிடுச்சு. அப்படியே இந்த மற்ற எல்லாத்தையும் சந்திக்கிறோம். சரி, இப்போ நம்ம சாப்பிட்லான்ட்டு உட்காந்துருக்கோம். சைவமா அசைவமா சார்? நான் எல்லாமே சாப்பிடுவேன். அப்படிங்களா? நான் எல்லாமே சாப்பிடுவேன். மோஸ்ட்லி வெளியில் ட்ராவலில் சைவம் ப்ரிப்பேர் பண்ணுவேன். ரெண்டாவது நல்லபடியாகவே நான்வெஜ் எல்லாமே சாப்பிடுவேன். என்ன பிடிக்கும் ரொம்ப? ரொம்ப பிடிக்கிறது எனக்கு கொஞ்சம் இட்லி, வீட்டு டைப் இட்லி ஜென்ரலாக. அப்புறம் அந்த இந்த வெளியில் போனால் இந்த இது இருக்கும் இல்லைங்களா, சின்ன வீடுகளில் சமைக்கிற அந்த மெஸ் டைப் ஃபுட்டு, அது பிடிக்கும். ஜென்ரலாக நம்மளுடைய ரைஸ் பேஸ்டு. நான் கூட ஏதோ விரால் குழம்பு அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு ஹை கிளாஸாக சொல்லுவீங்க அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டிங்க. அப்படி சாப்பாடுனா வேறு இல்லை, நம்மளுடைய மீல் சாம்பார் அல்லது ஏதாவது குழம்பு, என்ன குழம்பு இருக்கோ அந்த குழம்பு, அல்லது நம்ம எங்கே போகிறோமா டிபெண்ட் பண்ணணும். இப்போ சில நேரம் நான் வந்து
மோஸ்ட்லி இந்த மாதிரி டூர்லாம் வரும்பொழுது காரியகர்த்தர் வீடுகளில் சாப்பிடுவோம், அவங்க வீட்டுகளுக்கு போவோம். அது உங்க புரோட்டோகாலே வச்சிருப்பாங்கல்ல, அது மாதிரி அங்க சாப்பிடுறது, அங்க தங்குறது அது மாதிரி ரெகுலராக பண்ணுவோம். இன்னைக்கு நம்ம நிறைய வேலைனால நாளைக்கு இன்னைக்கு நைட்டு கூட இல்லை, இந்த ட்ரிப்பில் நான் அந்த மாதிரி வைக்கல. சரி, இப்போ நிறைய இது மாதிரி அரசியல் இது மாதிரி தொடர்ந்து இளமையிலேயே நீங்கள் இந்த மாதிரி பொது வாழ்க்கைக்குள்ளே வந்துட்டீங்கல்ல, அம்மா கூட சேர்ந்து அந்த சாப்பிட்டது, அவங்க கூடவே இருந்தது, அதெல்லாம் மிஸ் பண்ணுவீங்களா எங்காச்சும் வெளியில்? இருக்குங்க அதெல்லாம். ஜென்ரலாகவே நாங்கள் எங்கள் ஃபேமிலியில் பசங்க பையன் ஒரு பக்கம், என்னுடைய மனைவி ஒரு பக்கம், என்னோடய இன்னொரு பையன் ஒரு பக்கம், நான் ஒரு பக்கம், அப்பா அம்மா ஒரு பக்கம், இப்படி இருக்கும். பட் ஆனால் எல்லோரும் வீக்லி ஒரு நாளாவது ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம் அப்படின்ற ஒரு சண்டேயில். நான் சென்னையில் இருந்தோம்னா நாங்கள் எல்லாருமே ஒரே நேரத்தில் ஒன்றாவே சாப்பிடுவோம். அது ஒரு பழக்கம் இருக்குது. அம்மா செய்யறதுல என்ன ரொம்ப உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? அப்போ சாப்பிட்டதாச்சும் நினைவு இருக்கும்ல? எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. எங்கள் கிராமங்களில் எங்கள் அம்மா வந்து அந்த கத்திரிக்காய் தொக்கு பண்ணுவாங்க. நம்ம ஜென்ரலாகவே நாமக்கல் சைடில் சிம்பிளாக கத்திரிக்காய், இது என்னது, தக்காளி எல்லாம் போட்டு ஒரு தொக்கு பண்ணுவாங்க. அது நல்லாயிருக்கும். அப்புறம் நம்ம இந்த புளிச்சக்கீரைன்னு சொல்லுவாங்க, அது நிறைய பேருக்கு இங்கே சிட்டிலெலாம் தெரியுமான்னு தெரியல. கீரை, அது புளிச்சக்கீரை, கோங்கரை. கோங்கரான்றது அது புளிச்சக்கீரை. அது கிராமத்தில் செய்வாங்க. அது ரொம்ப எனக்கு நல்லா பிடிக்கும் கீரை. சரி, இப்போது பொங்கல் பண்டிகை அன்னைக்கு வந்து நம்ம டெல்லியில் உங்கள் வீட்டுக்கு வந்து பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்து வீட்டுக்கு வந்து அந்த பொங்கல் விழாவை சிறப்பாக கொண்டாடிட்டு உங்களுடைய உபசரிப்பு விருந்தோம்பல் அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் நிறைய பார்த்தோம். அன்றைய நாளை சொல்லுங்கள், என்னென்ன இருந்துச்சு ஸ்பெஷலாக? அது மாதிரி என்னைக்கு ஆக்சுவலாக அந்த ப்ரோக்ராமில் நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து குக்கை கூப்பிட்ருந்தோம். கோயம்புத்தூர்லேருந்து தான் வந்திருந்தாங்க. ஸோ அவங்க நல்ல நம்பர் 1 கேட்ரர்ஸ், நல்ல ஃபுட்டு, நல்ல வெஜிடேரியன் ஃபுட்டு, எல்லா வெரைட்டிஸும். என்னென்னா நம்ம வந்து ஆத்தென்டிகேஷன் சவுத் இண்டியன் டேஸ்ட் கொடுக்கணுன்றதுக்காகவே நாம் அங்கே வந்து தண்ணி கூட சிறுவாணி தண்ணி, கோயம்புத்தூர் தண்ணி கொண்டு வந்தாங்க அவங்க. அங்கேருந்து கொண்டு வந்துட்டாங்க. அங்கேருந்தே எல்லாமே வரும்போது தண்ணியும் அங்கே கொண்டு வந்தாங்க. பிரைம் மினிஸ்டருக்கு இது மாதிரி என்ன பிடிக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியல? அவரும் ரொம்ப நார்மல் ஃபுட்டுங்க. 6 மணிக்கு மேலே சாப்பிட மாட்டார். ஈவினிங் 6 மணிக்கு மேலே சாப்பிடவே மாட்டார். நவராத்திரி விரதங்களில் சாப்பிடவே மாட்டார். ரொம்ப ஒன்று வெறும் இளநீ அல்லது லெமன் ஜூஸ் அது மட்டும்தான் சாப்பிடுவார். ரெண்டாவது நம்ம ஊர் பொங்கல்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து நார்த் இந்தியாவில் கிச்சடின்னு சொல்லுவாங்க. அவருக்கு அந்த கிச்சடி சாப்பிடுவார். ஒரு ரொட்டி ஏதாவது சாப்பிடுவார். ரொம்ப வெரி நார்மல் ஃபுட் ஹேபிட் அவருக்கு. ரொம்ப நார்மல் ஃபுட் ஹேபிட். இப்போது மற்ற நிகழ்ச்சிகளில் சந்திக்கிறதுக்கும் சார் தனிப்பட்ட முறையில் இது மாதிரி உங்கள் வீட்டுக்கு இது மாதிரி வந்துட்டு போகிறாருன்னா அன்றைய நாள் உங்களுக்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்துச்சு? அதுவும் ஒரு இந்திய நாட்டோட ஒரு பிரதமர். அதுவும் சொல்ல வார்த்தைகள் கிடையாதுங்க. என்னென்னா பிரைம் மினிஸ்டர் 2 முறை தொடர்ந்து, ஃபஸ்ட்டு ஒரு வருஷம் தமிழ் புத்தாண்டு, அதுக்கடுத்து பொங்கல், 2 வருஷமும் வந்தாங்க. 2 வருஷமும் வந்துட்டு எங்கள் வீட்டில் நம்ம தமிழ் மக்களோட, தமிழர்கள் எங்கள் குடும்பம் எல்லோரும் கூடயும் சேர்ந்து நம்ம பொங்கல் விழா கொண்டாடுறதுன்றது எனக்கு ஒரு மிகப்பெரிய பாக்கியமாக தான் கருதுகிறேன். ஏன்னா எல்லாருக்குமே இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைச்சிது. அதுவும் பிரைம் மினிஸ்டர் கூட பொங்கல் கொண்டாடுறதுன்றது தமிழனா நமக்கு ஒரு பெருமை, கௌரவம். அதுதான் நாங்கள் என்ன பண்ணுவோம், அந்த பார்லிமெண்ட் செஷன் டைமில் டிஷ்யூ கொடுங்கப்பா. பார்லிமெண்ட் செஷன் டைமில் அங்கே இருக்கிற நான் டெய்லியுமே காலையில் அல்லது ஈவினிங்கு அங்கே இருக்கிற நார்த் இந்தியன் எம்பிஸை நாங்கள் வீட்டுக்கு கூப்பிடுவோம். கூப்பிட்டு தோசை, இட்லி அந்த மாதிரி சாப்பிட்ற பழக்கம். ஒவ்வொருத்தரும் அப்படி அவங்க மாநிலத்தில் உள்ள நாங்களும் போவோம், அவங்களும் கூப்பிடுவாங்க. அது ஒரு டெல்லியில் ஒரு கல்ச்சர் இருக்காது. ஆனால் சொந்த கட்சிக்குள்ளதான் இல்லை, எல்லா கட்சியும் கூப்பிடுவோம். அப்படிங்களா? எல்லா கட்சியும் எதிர்கட்சியாக இருந்தாலும் அது மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் உள்ள எம்பிக்கள் உங்கள் வீட்டில் வந்து சாப்பிட அனுபவம் யாராச்சும்? தமிழ்நாட்டிலேருந்து நம்ம ஊரில் தான் தெரியுமே அவங்க, உங்களுக்கு கட்சி பாகுபாடுகள். அங்கே வந்து டெல்லியில் அது கிடையாது. காங்கிரஸ் எம்பியாக இருந்தாலும் வீட்டில் வந்து சாப்பிடுவாங்க. அதெல்லாம் நல்லா சாப்பிடுவாங்க. எல்லாருமே அங்கே ஒரு காடியில், அதாவது அரசியல் வேறு, பர்சனல் ரிலேஷன்ஷிப் வேறு, அந்த மாதிரி தான் டெல்லியில் இருக்கும். நானும் போனதில்லை,
அவங்களும் வந்ததில்லை. ஆ. ஜென்ரலாக நார்த் இந்தியா எம்பிஸ் வந்து கர்நாடகா, கேரளா இந்த மாதிரி எம்பிஸ் வருவாங்க. ஆனால் அது ஒரு கல்ச்சர் எக்ஸ்சேஞ்ச் நல்லாயிருக்கு. ஓகே. இப்போ சாப்பிடும்போது பேசக்கூடாதும்பாங்க. இப்போ நாங்கள் காலையிலேருந்து உங்க கூட பயணம் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்பவே பிஸியாக இருக்கீங்க. இந்த டைமில் மட்டும் தான் உங்களை தொண்டர்கள் இல்லாமல் கொஞ்சம் ஒரு ஃப்ரீயாக பார்க்க முடியுது. உங்களுடைய நேரத்தை நாங்கள் எடுத்துருந்தோம்னா கொஞ்சம் வருத்தம் தெரிவிச்சுக்கிறோம் சார். நீங்கள் அடுத்த கட்ட பணிகளை மேற்கொள்ளுங்க, நாங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறோம். சாப்பிட்டுட்டு ஓகே. மனுக்கள் கொடுக்குறாங்கல்ல சார், எதை சார்ந்து இருக்குது இது மாதிரி ஏதாச்சும் இங்கே உள்ளூர்லேயே தீர்க்கக்கூடிய அளவுக்கு இருக்கா? இல்லை, சில இது வந்து நிறைய இப்போ நம்ம போனது வந்து குறிப்பாக பட்டியலின மக்கள் இருக்கிற பகுதி. அது அவங்களுக்கு வந்து 1960-70களில் அந்த வீடு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வீடுகள்லாம் இடிஞ்சு போகிற அது ஸோ வீடு ரீப்ளேஸ் கேட்டிருக்காங்க. அந்த மராமத்துலாம் ரீப்ளேஸு. ஸோ அது நம்ம பிஎம் ஆவாஸ் யோஜனாவில் போட்டு கொடுக்குறதுக்கு நான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி ஒன்று வரும். ஒரு சில இது 1-2 லோக்கல் இஷ்யூஸ் வரும். பட்டா கொடுக்கல, இல்லை குழந்தைங்கள படிக்க வைங்க, குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டல, அந்த மாதிரி வரும். இப்போ கூட ஒரு பொண்ணு நர்சிங் எங்கள் ஊரில் படிச்சிருக்காரு, கிடைக்காத ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பண்ணுவோம். ஸோ அது ஒரு மாதிரி இது உடனடியாக எங்கள் ஆஃபீஸில் போனோன்னா இந்த மாதிரி கலெக்ட் பண்ணி போயிடுவோம். உடனே எங்கள் ஆஃபீஸில் உங்களுக்கு அக்னாலேஜ் பண்ணுவாங்க, உங்கள் லெட்டர் எங்களுக்கு ரிசீவ் ஆகிருக்கு, நாங்கள் ஃபர்தராக ஸ்டெப் எடுத்துருக்கோம். அது எந்தெந்த கன்சர்ன் துறைகளுக்கு அனுப்பணுமோ அங்கே அனுப்பிட்டு அதை ஃபாலோ பண்ணிவிட்டு அவங்க அது ஒரு சிஸ்டமாகவே அங்கே வச்சுருக்கோம். அது ஒரு நாளைக்கு நான் உங்களுக்கு ஆமாம் ஆமாம் எங்கள் இது ஃபுல்லாகவே ஆன்லைனில் போட்டு டெல்லியிலையும் மானிட்டர் பண்ணுவாங்க, இங்கே சென்னையிலையும் மானிட்டர் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஊட்டியில் எங்கள் தொகுதியில் வாங்குகிற மனுக்கள் இதெல்லாமே எங்கள் ஆஃபீஸில் இருந்துகிட்டே பார்க்கணும். என்றைக்கு ரிசீவ் ஆச்சு, என்றைக்கு நாங்கள் ஃபர்தராக அனுப்பியிருக்கோம், அங்கே எத்தனை நாள் அனுப்பி எத்தனை நாள் ஆகுது, அவங்ககிட்ட இருந்து என்ன ரெஸ்பான்ஸ் வந்தது, அந்த ரெஸ்பான்ஸை நம்ம திருப்பி அவங்களுக்கு பெட்டிஷனருக்கு கன்வே பண்ணிட்டோமா, அது எல்லாமே ஒரு நாங்களே ஒரு டெவலப் பண்ணி ஒரு சாஃப்ட்வேர் சார். நான் பேசிக்கிறேன். ஆனால் இந்த மாதிரி நிறைய வேலை வாய்ப்பு தேடி இது மாதிரி இளைஞர்கள் வரும்போது என்ன சார் நம்ம சைடு என்ன பண்ண முடியும் அவங்களுக்கு நினைக்கிறீங்க? இந்த மாதிரி நான் என்ன பண்ணுவோம்னா, ஜென்ரலாக இப்போது வேலைகள் வரும்போது நாங்கள் தெரிஞ்ச கம்பெனிகள் உடனடியாக அவங்களுக்கு ஒரு சின்ன ப்ரைவேட்டாக இருந்தாலும் சரி, ப்ரைவேட்னா உடனடியாக நாங்கள் சொல்லி அனுப்பி, இப்போ ஒரு நர்சிங் உடனடியாக நம்ம பாண்டிச்சேரியில் சென்னையில் சொல்லி ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் காலேஜ் எங்கேயும் சொல்லி நர்சிங் இது மாதிரி நம்ம தெரிஞ்ச இடங்களில் வெல்விசர்ஸு வேண்டியவங்ககிட்ட சொல்லி உடனடியாக ஒரு ஜாப் பண்ணி கொடுக்கணும் சார். ஒரு 5 years பிஃபோர்லாம் நான் ஃபோட்டோஸில் பார்க்குறேன், அந்த பேண்ட் ஷர்ட் அப்படிங்கிறது பர்ஃபெக்டாக அந்த இது வரைக்கும் போட்டிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். பட்டியல் ஆணைய துணைத் தலைவராக இருக்கிறவர்களும் பேண்ட் ஷர்ட் போட்டேன். முழு நேரமாக அந்த வேஸ்ட் சட்டையை விட்டு வேஸ்ட் சட்டை தான் முழு நேரமாக. டெல்லியில் கூட ஈவன் ஃபாரின் போனால் கூட வேஸ்ட் சட்டை. நான் கான் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இன்டர்நேஷ்னல் லெவலில் நம்பர் 1 ஃபிலிம் ஃபெஸ்டிவல்னால் கான் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் தான். அவங்களுக்குன்னு ஒரு ட்ரெஸ் கோடு இருக்குது. ஆனால் அந்த ட்ரெஸ் கோடில் நம்ம ஃப்ரான்ஸ் அம்பாசிடர் போயிட்டு இது மாதிரி எங்கள் மினிஸ்டர் தான் வருவார் அப்படின்ட்டு ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி நேஷ்னல் அட்டையர் இது அப்படின்ட்டு பர்மிஷன் வாங்கி நான் வேஷ்டி தான் கட்டினேன். அதை நம்ம மாண்புமிகு பிரதமர் அவர்கள் அவருமே வரும்போது மென்ஷன் பண்ணியிருந்தார். இல்லை அவர் பிரதமர் சாரும் சரி நிறைய தடவை இது மாதிரி பொங்கலுக்கு அது அவரு நம்ம பாரம்பரிய தான் பண்ணுவாங்க. ஜென்ரலாகவே நாங்கள் ஆர்எஸ்எஸ் பிஜேபியில் வந்து நம்மளுடைய பாரம்பரியத்துக்கு முக்கியத்துவம் தரோம். அதனால் முழுமையாக ஏன்னா நான் வக்கீலாக இருந்ததுனால பேண்ட் ஷர்ட் போட்டு பழக்கம். அதுக்கு பிறகு முழுமையான அரசு மாநில தலைவர்லாம் ஆன பிறகு முழுமையாக ஒன்லி வேஸ்டி. அம்மாட்ட பேசுவீங்களா அது மாதிரி? அம்மா பாட்டு அது மாதிரி நல்லா விசாரிக்கிறதா இருக்கட்டும், ரெகுலராக பேசுவேன். டெய்லி பேசுவீங்க? டெய்லின்றது இல்லை, வீக்லி ஒன்ஸ் பேசுவேன் அல்லது 10 days ஒன்ஸ். இப்போ நாளான்னைக்கு போகிறேன் நான், போய் அவங்ககிட்ட போய் நேரம் பேசுவேன். நான் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி மீட் பண்ணும்போது சார் இது மாதிரி எனக்கு அது என்ன பதவினே தெரியாதுப்பா, சந்தோஷம் என் பிள்ளை இது மாதிரி தெரியாது என்னன்றது இன்றைக்கும் தெரியாது. ஏதோ எல்லோரும் சொல்லுவாங்க மந்திரியாக இருக்காருன்றது அவங்களுக்கு தெரியுமா ஒழிய எங்கள் வீட்டில் யாருமே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகலை. என்னுடைய பெற்றோர்களாகட்டும், என்னுடைய மனைவியாகட்டும், என்னுடைய பசங்களாகட்டும், இவங்க எல்லாமே என்னுடைய பசங்கள்லாம் என் வண்டியில் ஏறுறது கூட தயங்குவாங்க. கவர்மெண்ட் வண்டியில் ஏறுறது கூட தயங்குவாங்க. நானும் ஃபோர்ஸ் பண்ணி ஏற சொன்னால் தான் ஏறுவாங்க. அந்த மாதிரி ஆப்போசிட்டா சொல்றீங்களா? ஒரு கவுன்சிலர் இருந்தா சித்தப்பாவோட ஒரு 10 முறை போகும். அவர் வந்து சரி அப்படின்ட்டு அவர் போர்டு போட்டிருப்பாப்புல, அவர் கட்சி கொடி இருக்கும், அந்த ஒரு அதிகாரம் அப்படிங்கிறது. பட் நம்ம இதில் அப்படி இல்லை. நம்ம ஏன்னா அந்த மாதிரி வளர்க்கல பசங்களை. நானும் வந்து ஏறுங்க அப்படின்னாலும் தான் ஏறுவாங்க. எல்லாம் நாங்கள் தனியாக வேறு வண்டியில் வர்றோம். அதுவும் என்னுடைய பெரிய பையன் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது.
நான் பட்டியல் கமிஷன் வைஸ் சேர்மனாக இருக்கும்போது நாங்கள் வெளியூர் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருந்தோம். நான் ஏறினேன் காரில். வாப்பா ஏறினா, இல்லை நான் இந்த வண்டியில் ஏற மாட்டேன், இந்த வண்டி வந்து உங்களுக்கு உங்கள் அரசாங்க வேலை செய்கிறதுக்காக கொடுத்த வண்டி. அதளவுக்கு புரிதல். ஆமாம், அரசாங்க வேலை செய்கிறதுக்காக அரசாங்கம் கொடுத்த வண்டி. ஸோ இதில் நான் வரல, நான் பின்னாடி வேறு வண்டியில் வரேன். இன்னைக்கு ஒரு சின்ன தம்பி போல வெளியில் வந்தாரு, டக்குனு கேமரா பார்த்து உள்ளே போயிட்டார் அவரா? ஆமாம், இன்றைக்கி அவன் சின்ன பையன் டக்குனு உள்ளே போயிட்டார். ஆமாம் சார், இப்போ உங்கள் கூட பிறந்ததும் ஒரு பிரதரு, இது மாதிரி உங்களுக்கு 2 பசங்க, பெண் பிள்ளைகள் இல்லை அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்கா? ஆக்சுவலாக என்னுடைய தம்பி பொண்ணு இருக்கா, அப்படி அது என்னுடைய பெண் பிள்ளை. ரெண்டாவது இன்றைக்கி நம்மளுடைய தமிழ்நாடு சகோதர சகோதரிகள் அவங்க எல்லாமே நம்ம சகோதரிகள் தான். என்னுடைய ரிலேட்டிவ்ஸில் நிறைய பெண் குழந்தைகள் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாமே நம்ம பெண் குழந்தைகள் தான். என்ன பேங்க்குப்பா வாங்க, வேலை செய்கிறீங்களா? பரவாயில்ல. இது எவ்வளோ பேர் ஒரு நாளைக்கு ஆவரேஜாக உங்கள்கிட்ட டிஜிட்டல் எடுக்கிறாங்க? இந்த இதில் 1 மந்த் தான் ஆகுது. பரவாயில்ல, உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா பிரதமரனுடைய இந்த டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் வந்து இந்த ஒரு சாதாரண கிராமத்தில் இங்கே வச்சுருக்கிறீங்க. ஏன்னா இன்றைக்கி இந்தியாவில் எல்லா பகுதியிலுமே இந்த டிஜிட்டல் டிரான்சாக்ஷன், பேங்க் அக்கௌண்ட்டு, இந்த டிஜிட்டல் டிரான்சாக்ஷன், அதில் நீங்கள் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் பண்ணிகிட்ருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி உலகத்திலேயே அதிகமான டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் பண்ணுற நாடு நம்ம நாடு தான். நம்ம 2வது இடத்துல இருக்கிறோம். அந்தளவுக்கு படித்தவங்க, படிக்காதவங்க, ஏழை மக்கள் எல்லாருமே இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு நம்ம போனால் காசு கொடுத்தா கூட கடைகளில் இல்லை நீங்கள் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் பண்ணுங்கள் அப்படின்ற அளவுக்கு இன்றைக்கி வந்து டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் ஆகிருக்கு. லோகேஷ் ஓனர் பேரா? வந்துருச்சா மெசேஜு? வந்துருச்சா? காமிச்சா போதுமா? 300 ரூபா ஆயிடுச்சு. ஓகேப்பா, வாழ்த்துக்கள்ப்பா. மாஸ்டர், நல்லா இருந்தது டீ, அருமையாக போட்டீங்க. சார், இப்போ எல்லாருக்குமே இந்த வாகனம் அப்படிங்கிறது ஆரம்ப காலத்தில் சைக்கிளில் போயிருப்பாங்க, கார் வாங்கணும் அப்படிங்கிறது கனவாக இருக்கும். நீங்கள் எப்போ கார் வாங்கினீங்க? அதுக்கு முன்னாடி என்ன வாகனம் அப்படிங்கிறது உங்களுக்கு பயன்படுத்திட்டு இருந்தீங்க? ஆக்சுவலாக நான் ஜூனியர் வக்கீலாக இருக்கும் பொழுது ஃபஸ்ட்டு மெட்ராஸில் இருந்ததுனால ஸ்கூட்டி தான் வாங்கினேன். ஏன்னா அந்த ஓட்டுறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்ட்டு ஸ்கூட்டி வாங்கியிருந்தேன். ஸ்கூட்டி வச்சுருந்தேன். அதுக்கு பிறகு ஹீரோ ஹோண்டா பைக் வாங்கியிருந்தேன். அதுக்கு பிறகு ஒரு ஸ்விஃப்ட் கார் வாங்கியிருந்தேன் 2014. அந்த ஸ்விஃப்ட் கார் தான் இன்றைக்கி வரலாம் இருக்குது. அது என்னுடைய ஓன் கார். அந்த ஸ்விஃப்ட் காரில் இப்போ அரசு கார்களை தவிர்த்து ஓனாக யூஸ் பண்ணுறதுனா ஸ்விஃப்ட் மட்டும்தான். ஸ்விஃப்ட் அது பசங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த ஸ்விஃப்ட் கார் இருக்குது. ஆனால் நிறைய இது மாதிரி கார் கலெக்ஷன் அப்படின்னு நாங்கள் நினச்சோம். இது மாதிரி கார் கலெக்ஷன் ப்ரைவேட்டாக இருக்கும், அது BMW, பென்ஸ், ஆடி அப்படின்ட்டு நிறைய இருக்கும் அப்படின்னு நினச்சோம். இல்லைங்க, என்கிட்ட இருக்கிறது அது நான் அஃபிடேவிட்லேயே இருக்குது, வெரி கிளியராக. கூட என்கிட்ட ஒரு மாருதி ஸ்விஃப்ட் காரு. ஏன்னா கார் நல்லா இருக்குது. நான் என்னென்னா 2017 வந்து எஸ்சி கமிஷன் வைஸ் சேர்மன் ஆகிட்டேன். ஸோ அதுலேருந்து நான் எனக்கு காருக்கான தேவை வந்து இல்லைங்களே. ஸோ அரசு வாகனம் எப்படினாலும் நமக்கு இருக்குது. அப்புறம் மாநில தலைவராகும்போது கட்சியினுடைய வாகனம் இருந்தது, இப்போ அரசு வாகனம் இருக்குது. ஸோ அதனால் எனக்கு ஒரு வாகனத்துக்கான தேவை இல்லை. 2வது ஒரு வாகனம் போதும். அதில் பசங்க ஸ்கூலுக்கு போகிறது, அது ஒய்ஃபு ஹாஸ்பிட்டல் போகிறது. இன்னும் என்னுடைய ஒய்ஃப் வந்து ஒய்ஃபோடைய ஒரு இந்த ஹோண்டா ஆக்டிவா, அதில் தான் அப்பப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போவோம், இப்பயும் போவோம் அப்படி. அதனால் நாங்கள் வந்து ரொம்ப எளிமையான வாழ்க்கை, எளிமையான வாகனங்கள். பரவாயில்ல சார். ஆனால் ஜூனியர் அட்வொகேட் ஆகிறதுக்கு முன்னாடி ஸ்கூல் படிக்கும் போது அப்பாட்ட இது மாதிரி பைக்கு வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறதோ, காலேஜ் படிக்கும் போதோ அது மாதிரி நீங்கள் எதுவுமே இது மாதிரி வற்புறுத்தி கேட்டது இல்லையா? இல்லை, கேட்டது இல்லைங்க. ஏன்னா நமக்கு தெரியும் நம்ம சூழ்நிலை, நம்ம எப்படி வந்தோம். ஸோ நம்மளுடைய ஃபோக்கஸ் முழுக்க படிப்பில் தான் இருக்கணும். ஸோ ஒன்லி ஸ்டடீஸ். ஸோ அம்பேத்கர் அவர்களுடைய இது நமக்கு அப்பப்போ கல்வி கொடு, அவன் வந்து முன்னேறிடுவான் அப்படின்ற அந்த. நான் கூட இப்போ கூட யாராவது உதவிக்கு வந்தால் நான் மேக்ஸிமம் அவங்களுக்கு வந்து கல்விக்கான உதவியாக ஃபஸ்ட்டு அவங்க வேறு ஏதாவது வந்தாலும் நான் உனக்கு வந்து கல்விக்கு தர்றேன், நீ கல்வியை வச்சு நீ முன்னேறிடலாம். அதாவது மீன் கொடுக்கறத விட மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்கறது என்பது அவங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஜென்ரேஷனும் இதாகும். ஸோ நம்ம சின்ன வயசுலேயே அம்பேத்கரிசம் இதெல்லாம் படித்தது, இதெல்லாம் பார்த்ததுனால சரி நான் எனக்கு அந்த
இது வாங்கி கொடுங்க அப்படின்னு நான் கேட்டதில்லை. என்னுடைய பசங்களும் நம்ம இப்போ இப்படி இருக்கிறோம், என்னுடைய பசங்களும் இப்போ வந்து அப்பா எனக்கு அது வாங்கி கொடு, இது வாங்கி கொடு, எனக்கு அந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி அந்த வாகனம் வாங்கி கொடு, அதை கேட்டதே கிடையாது. என்ன வாகனம் இருக்கோ அதில் போவாங்க. மெட்ரோவில் போனால் மெட்ரோவில் போவாங்க, பஸ்ஸில் போனால் பஸ்ஸில் போவாங்க, அல்லது எங்கள் ஓன் வண்டியில் போவோம். அதனால் அந்த மாதிரி தான் நான் காரில் எங்காச்சும் இது மாதிரி லாங் டிரைவ் மாதிரி நிறைய பண்ணுவோங்க. முன்னாடி நிறைய பண்ணியிருக்கேன். நான் இங்கேருந்து பெங்களூருக்கு நல்லா டிரைவ் பண்ணுவேன். நான் செல்ஃப் டிரைவ். அப்புறம் சென்னையிலேருந்து அடிக்கடி நாமக்கலுக்கு, எங்கள் சொந்த ஊர் நாமக்கல் தான், எங்கள் நாமக்கல் கிராமத்துக்கு அடிக்கடி வண்டி ஓட்டிகிட்டு போயிருக்கேன். அந்த ஃபர்ஸ்ட் அந்த கார் வாங்கும் போது அந்த அம்மா அப்பாவை ஏற்றணும், அது ஒரு ஆசை, ஒரு ஏக்கம் இருந்திருக்கும். ஆமாம். ஃபஸ்ட்டு கார் வாங்கினோடனே நாங்கள் இங்கேருந்து அப்போ பார்த்து ஒய்ஃபுக்கு வந்து ஒரு செமினார் இருந்தது. ஸோ இங்கேருந்து நேராக மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு தான் போனோம். அங்கே போயிட்டு அப்புறம் அங்கே இது முடிச்சு அப்புறம் நான் அங்கேருந்து எங்கள் ஊருக்கு போய் குலதெய்வ கோயிலுக்கெல்லாம் போயிட்டு எங்கள் அம்மா அப்பா நான் சொன்னல, எங்கள் அம்மா அப்பாவுக்கும் ஒன்றும் பெருசாக அவங்களுக்கெல்லாம் விரும்ப மாட்டாங்க. நீங்களும் பார்த்துருக்கீங்க நீங்கள். ஸோ அவங்க வந்து காரில் போகணும். அப்பா அந்த சைக்கிள் தான். ஆமாம், இன்னும் அவர் சைக்கிள் தான். இப்பயும் போனால் சைக்கிளில் தான் ஓட்டிகிட்டு இருப்பார். ஸோ அவங்களுக்கு ஒன்றும் பெருசாக வந்து காரில் தான் போகணும். இப்போ கூட நாங்கள் போனால் கூட இல்லை பண்ணீங்க போங்க நாங்கள் வர்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இல்லை நீங்கள் வாங்கன்னு அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. எங்களுக்கு நிறைய காஸ்டியூம்ஸ் சார். இப்போ வந்து இப்போ அந்த நீங்கள் தொப்பி போட்டிருக்கீங்களா, எங்களுக்கு வித்தியாசமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து அந்த பிளாக் அண்ட் பிளாக்ல இருந்தீங்க ஃபுல்லாக, அந்த கருப்பு சட்டை, அந்த கருப்பு வேஷ்டி, அது ஐயப்பனுக்கு மாலை போட்டிருந்தப்போ. இன்னொரு தடவை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தாடி இது வச்சிருப்பீங்க. ஆமா, அது ஐயப்பன் க்ளீன் ஷேவ் பண்ணிருப்பீங்க. அது ஒவ்வொருத்துக்கும் பின்னணி காரணம் இருக்கும். இல்லை, பின்னணி கிடையாது, ரிச்சுவல்ஸ் தான். ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடும்போது சேவ் பண்ண மாட்டோம். அதே மாதிரி அந்த ஐயப்பன் கோயிலுக்கு போகும்போது கருப்பு அணிஞ்சது. ஸோ அந்த கருப்பு அணிஞ்சிருப்பேன். அது ஐயப்பன் கோயிலுக்கு போகும்போது அந்தந்த டைமில் அந்த இதுக்கான இதுதான். இது மற்றபடி இதில் நான் மாற்றணும் பண்ணணுன்றது இல்லை, எல்லாம் ரிச்சுவல்ஸ்க்காக பண்ணுறது தான். சார், இப்போ இதுக்கு முன்னாடி வந்து இப்போ நிறைய இது மாதிரி நீங்கள் வந்து பேட்டிகள் கொடுத்துருக்கீங்க, தினமும் செய்தியாளர்களை சந்திச்சுட்டே இருக்கீங்க, போயிட்டுருக்கீங்க. இது மாதிரி மீம்ஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு பார்க்க முடியுதில்ல, அதை நீங்கள் அதை கவனத்தில் எடுத்துப்பீங்களா? நான் கடந்து போயிடுவேங்க. எனக்கு பார்த்து நீங்கள் ரொம்ப சிரிச்சது இருக்கும். சிரிச்சிருக்கேன். என்னை எவ்வளோ திட்டினா ரொம்ப நல்லா சிரிப்பேன். நிறைய திட்டுவாங்க. சரி, ஓகே, அப்போ திட்டுறது நல்லது தான். சில நேரங்களில் யோசிப்பேன், அப்போ அவங்க சொல்கிறதுல ஏதாவது நல்லது இருந்தால் அதை நம்ம சரி பண்ணுவோம் அப்படின்றதையும் யோசிப்பேன். சில நேரம் நான் வந்து மீம்ஸ் கவனமே கொடுக்கவே மாட்டேன். நான் ட்விட்டர் ஆகட்டும், இன்ஸ்டா ஆகட்டும், வேறு எதுலேயுமே போய் இந்த கமெண்ட் செக்ஷன் திறந்து படிக்க மாட்டேன். காலையில இருந்து பயணம் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம அரசியல் சார்பாக நம்ம உள்ள கொண்டுட்டே போகல. ஆமாம், இருந்தாலும் கேட்குறேன், கடந்த முறை இருந்த கட்சிகள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பழக்கப்பட்ட கட்சிகள், நீங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினதாக இருக்கட்டும், எதிர்த்ததாக இருக்கட்டும். இந்த தேர்தலில் வந்து புது விதமாக விஜய் அவர்கள் வராங்க. அவருடைய வருகை அப்படிங்கிறது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதை பற்றி கருத்துக்கள். நிறைய வாட்டி கருத்து சொல்லியிருக்கோங்க. நம்ம நாடு வந்து மிகப்பெரிய ஒரு ஜனநாயக நாடு. நம்ம அந்த ஜனநாயக நாட்டில் யாருக்கு வேணாலும் கட்சி தொடங்கி பொதுமக்களுக்கு சேவை செய்ய வர்றதுக்கு உரிமை இருக்கிறது. அவர்கள் வந்து மக்களுக்காக சேவையாற்றணுன்ட்டு திரு விஜய் அவர்கள் வந்திருக்கிறார். உண்மையில வரவேற்கத்தக்கது. அவருடைய செயல்பாடுகள் அல்லது அவருடைய எல்லாமே போக போக தான் தெரியும். ஆனால் அவர் வந்து பொதுமக்களுக்கு நல்லது செய்கிறன்ட்டு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு என்னை பொறுத்தளவு ஐம் வெல்கமிங், வரவேற்கத்தக்கது. இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா அந்த படம்? இல்லை, நான் அவரை சந்தித்தது இல்லைங்க. இன்னை வரலும் நான் சந்தித்ததில்லை. மற்றபடி நான் சினிமா சைடில் கொஞ்சம் பேரை பார்த்துருக்கேன், பட் அவரை சந்தித்ததில்லை. எங்களுக்குமே ரொம்ப சந்தோஷம் சார். இன்னைக்கு உங்களுக்கு கூட நாள் முழுக்க பயணம் பண்ணுறோம். கொஞ்சம் கூட அந்த ஒரு சுறுசுறுப்பாக இருக்கட்டும், அந்த மக்களை பார்க்கும்போதும், அவங்க கூட பயணம் பண்ணுறவங்க மீதும் அவ்வளோ ஒரு இதாக ஆக்டிவாக அப்படி இருக்கீங்க. அது தெரியல, காலையில் 6:30 மணிக்கு பார்த்தது அப்படியே இருக்கு. காட்ஸ் கிஃப்ட்டுங்க, கடவுளுடைய புண்ணியம், கடவுளுடைய ஆசீர்வாதம், மோடிஜி எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன், ஒரு 2 சட்டம் மாற்றிருப்பாங்க நீங்கள். அதில் இந்த வியர்வை அந்த ஒரு அழுக்கு இருந்தாலும் வந்து பரவாயில்ல, அப்படியே நம்ம அடுத்தடுத்து ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ட்டு, என்னப்பா முடிஞ்சிருச்சா அப்படின்ட்டு. நான் உண்மையில இதை பற்றி கவனம் கொடுக்க மாட்டேன். உண்மையிலுமே நான் மாற்றவும் மாட்டேன், கவனம் கொடுப்பேன். காலையில் என்ன போடுறோன்னா நைட்டு போய் வீட்டில் காட்டும். ஏதாவது ரொம்ப கரை, இப்போ டீ குடிக்கிறோம், அந்த கரைப்பட்டது, சாப்பிடும்போது ஏதாவது சாம்பார் கொட்டிடுது, அந்த மாதிரி இருந்த சூழ்நிலை தான் மாற்றுவேன் ஒழிய மற்றபடி எனக்கு அந்த ஹேபிட் இல்லை. எங்களுக்கும் சார், நீங்கள் நினைத்ததாக இருக்கட்டும், நீங்கள் முன்னெடுக்கிற முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெற எங்களுடைய கலாட்டா குழுமத்தின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷங்க, நன்றி. Periyar Maniamma Institute of Science and Technology, Thanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics and industrial automation. Brighter Chill, RMKV Wedding Sets.
அன்றும் என்றென்றும். வாயு தொல்லையா மலச்சிக்கலா? இனி கவலை வேண்டாம். ராஜ்லாக்ஸ் கேப்சூல்ஸ். கான்டாக்ட் 9600426500.